பாலாஜி ஹாசன் ஒரு பிரபல ஜோதிடர் சிஎம் விஜய் அவர்களை பற்றி ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சில விஷயங்களை கணிச்சு சொல்லியிருந்தாரு. அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாலாஜிதாசன் யார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர், அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியருங்க. 2019 கிரிக்கெட் மற்றும் அரசியலில் ஒரு சில நிகழ்வுகளை முன்பே கணிச்சு அதன் மூலமாக பிரபலமானவர். அவர் எப்படி பிரபலமானங்கிறத அவரே சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்க? முதல் கல்லூரி மாணவர்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இது ட்ரெண்டானது காரணம் சார் ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல 2019 மோடி ஆட்சியில் எந்த தொகுதி வருவாங்க, யார் யார் வருவாங்கன்றது 2018 சொல்லியிருந்தோம். இது போன்ற விஷயங்களை ஜோதிடத்தின் மூலியமா 100 நாட்கள் இல்லை, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சாத்தியமாக சொல்ல முடியும் சார். அடுத்த எலெக்ஷன் என்ன நடக்க போகும் அப்படிங்கிறதையும், ஒரு விளையாட்டு நடக்குது, கிரிக்கெட் நடக்குதுன்னா அதில் யார் ஜெயிப்பாங்கிறதையும் நல்லா துல்லியமாக சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அரசியலில் ஒரு சில விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருக்காரு. அடுத்து மோடி கவர்மெண்ட் தான் வரும். அடுத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சிஎம் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் வருவார் அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. இதெல்லாம் அவர் எப்படி கணிச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 2019 வருடம் ஜெயலலிதா அவர்கள் இறந்தாங்க. ஒரு வெற்றிடம் இருந்தது. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நார்மலாக தெரிஞ்சது திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னும். மேலேயும் மோடி அவர்களுக்கு ஒரு பெரிய ஆளாக இருந்தது, எல்லாரையும் உணர்ந்திருக்க முடியும். ஆனால் அவர் கிரிக்கெட்லாம் எப்படி ஜெயிச்சாரு, எப்படி கரெக்டாக சொன்னாங்கிறது எனக்குமே ஒரு பெரிய கொஸ்டினாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் அவர் சொன்னது நடந்ததா அப்படின்னு பார்த்தேன். சிம்புவை பற்றி, ஓவியா பற்றி, அதுக்கப்புறம் த்ரிஷா பற்றிலாம் ரொம்ப விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது எதுவுமே நடக்கலை. அவர் என்ன சொன்னாருங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. செலிபிரிட்டி பொறுத்த வரைக்கும் த்ரிஷாவுக்கு இந்த வருஷம் மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராகு விருச்சிகத்துக்கு வரதுக்குள்ளே கண்டிப்பாக மேரேஜ் ஆகிடும். ஓவியாவுக்கு அவங்களுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சமீரா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது சிம்பு பற்றி தான். இல்லை, அவங்களோட ஜாதகம் கொஞ்சம் என்னென்னா அதில் சில இயர் எண்டுலேருந்து நீங்கள் நெக்ஸ்ட் இயருக்குள்ளே எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த 2019 செப்டம்பருக்கு அப்புறமா எதிர்பார்க்கலாம். 2020 ஆகும். பட் கண்டிப்பாக மேரேஜ் ஆகும். ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஓவரால் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பு அவர்களுக்கு மேரேஜ் நடக்கும்னு சொல்லியிருக்காரு, ஓவியார் அவர்களுக்கு மேரேஜ் நடக்கும்னு சொல்லியிருக்காரு, திரிஷா அவர்களுக்கு மேரேஜ் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. இது எதுவுமே நடக்கலைங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு, ஒரு சில விஷயங்கள் நடக்கலைங்க. சரி, ஓகே. அடுத்து என்னெல்லாம் பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த எலெக்ஷனை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அந்த வீடியோக்கள் பார்க்கல எனக்கே அதிர்ச்சியாக இருந்தது. ஏன் அப்படின்னா, விஐபி தொகுதிகள்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோக்கள் போட்டிருந்தாருங்க. அதில் விஐபியில் இருக்கிற எல்லாத்தையுமே அவர் ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறாரு. பிஜேபியும் நான் தமிழர் கட்சியும் தவிர. பிஜேபி ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இன்னும் வரல. அண்ணாமலை அவர்கள் வேறு பதவியில் நீக்கியிருக்காங்க. அப்படிங்கிற கண்டிப்பாக அது தோல்வியை தழுவுங்கிறது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். நான் தமிழர் கட்சி ஏற்கனவே அவர் போன எலெக்ஷன்லையும் அப்படி தான் அவங்களோட ஓட் பேங்க் பெருசாக இருந்தாலும் சீமான் அவர்கள் ஜெயிக்க முடியாதுங்கிறது முன்பே ஓரளவுக்கு கணிக்கக்கூடிய விஷயமா இருந்ததுங்க. அதை தான் இவர் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோக்கெல்லாம் நான் இவருடைய உண்மையான ஜாதகம் எனக்கு தெரியுன்ற காரணத்தால் இவருக்கு சந்திரன் பலம் அதிகம், சுக்கிரனுக்கான வாய்ப்பு உள்ளவர் அருமை அண்ணன் திரு விஜய பிரபாகர் அவர்கள். இங்க போட்டியே அவர் விஜயநாத் சொன்ன மாதிரி இங்க போட்டியே திமுக டிவிக்கு எல்லாம் கிடையாது. திமுக அதிமுக ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக நான் கருதப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். வீடியோவை பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் பிரபாகரன் அவர்கள் இந்த எலெக்ஷனில் தோத்துட்டாரு. ஆனால் இவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவரோட ஜாதகம், சொந்த ஜாதகமே எனக்கு தெரியும், அவர் ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொல்கிறாரு. இது நடக்கலைங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியோட அவர்களோட ஜாதகத்தையும் திரு ஸ்டாலின் ஐயா அவர்களோட ஜாதகத்தையும் ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணி ஸ்டாலின் ஐயாவோட ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்கணும், அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்கிறாரு. விஜய் அவர்கள் ஒரு திருச்சி தொகுதியில் தோற்று போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை கணிச்சு சொல்கிறாருங்க. இந்த 5 விஷயங்களுமே நடக்கலை. 234 தொகுதியிலையும் எல்லா எம்எல்ஏக்களுக்குமே அவர் போட்டிருக்காருங்க. ஒரு இடத்துல 2 இடத்துல தவறுனா பரவாயில்ல. ஸ்டாலின் ஐயாவோட ஒரிஜினல் ஜாதகம் திரு பாலாஜி ஹாசன் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா துர்கா ஸ்டாலின் அவர்களை பார்த்து அவங்களோட ஒரிஜினல் ஜாதகத்தையே இவர் வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு. அதன் பின்பு தான் இந்த மாதிரியான ஒரு தவறான கணிப்பு அவர் கொடுத்துருக்காரு. அவரோட திமுக எத்தனை தொகுதிகள் ஜெயிக்கும், அதிமுக எத்தனை தொகுதிகள் ஜெயிக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதையும் பார்த்துட்டு வாங்க. 117 திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதன் கூட்டணியோட சேர்த்து 162 171 தொகுதிகள் ஜெயிப்பாங்க. திமுக தனிப்பட்ட முறையில் 120க்கு மேலே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எம்எல்ஏ வெற்றி கழகத்துக்கு 1 தொகுதியோ 2 தொகுதியோ போட்டு வச்சிருக்காங்க. என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, ஒரு எம்எல்ஏ ஜாதகத்தில் நீங்கள் மிஸ் பண்ணலாம். ஆனால் 234 தொகுதியை நீங்கள் கணிச்சிருக்கீங்க. ஒருத்தர் ஜாதகம் கூட உங்களுக்கு ஜெயிக்கும், ஒரு 10 ஜாதகம் உங்களுக்கு ஜெயிக்கும் தெரிஞ்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிவிக்கு ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லி. ஒரு 10 ஜாதத்துக்கு மேலே 20-30 ஜாதகங்கள் பார்க்கல, ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கே தோணிருக்கும் இத்தனை எம்எல்ஏக்களோட ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருக்குது, உண்மையிலே ஜோதிடம் உண்மையாக இருந்தால், அல்லது ஸ்டாலின் அவர்கள் ஜாதகம் இந்த இடத்துல நேரம் சரியில்லை அப்படிங்கிறத வச்சு நீங்கள் கணிச்சிக்கலாம். பட் எப்படி தவறுச்சுன்னு தெரியல. இது வரைக்கும் பாலாஜிதாசன் சொன்ன சில விஷயங்கள் நடந்திருக்கு, சில விஷயங்கள் நடக்கல. அது என்னென்னு ரெண்டையுமே நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். பாலாஜிதாசனை பற்றி அவர்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர்களோட ஜோதிடம் ரொம்ப எக்ஸாக்டாக பலிக்கலையா அப்படிங்கிறத இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவருக்கு 1லேருந்து 10 வரைக்கும் ரேங்க் கொடுக்குறதா இருந்தால் என்ன ரேங்க் கொடுப்பீங்கிறது இந்த வீடியோ கீழே சொல்லுங்கள். இது மாதிரி அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.